Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஷிப்பிங் ஃப்ரேசஸ். இது வந்து இங்கிலீஷ் சீனியர் கிரேட்ல செகண்ட் பேப்பர்ல ஒரு 30 மார்க்குக்கு வந்து வேர்ட்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவுட்லைன்ஸ் வந்து கேட்பாங்க, ஸ்ட்ரோக்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுல 20 ஃப்ரேசஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 வேர்ட்ஸ் வந்து சாப்டர் 36ல இருந்து சாப்டர் 41ல இருக்கிற ஃப்ரேசஸ்ல இருந்து கேட்பாங்க. அதுல ஒன்று தான் ஷிப்பிங் ஃப்ரேசஸ். ஓகேங்களா? இது வந்து பிட்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக்ல பேஜ் நம்பர் 251ல இருக்குங்க. நீங்க அங்க அதுல வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதுல இருக்கிற ஃப்ரேசஸ்க்கு ஒண்ணுனா மீனிங் என்ன, தென் எப்படி அந்த அந்த ஃப்ரேசஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ரேஸ் வந்து வந்திருக்குன்னா அட்வான்சஸ் அகைன்ஸ்ட் ஷிப்மெண்ட். அட்வான்சஸ் அகைன்ஸ்ட் ஷிப்மெண்ட் இதுலயே இருக்கு பாருங்க. அதாவது ஏன்றவர் செல்லர்னு வச்சுக்கலாம், பின்றவர் வந்து பாத்தீங்கன்னா பையர்னு வச்சுக்கலாம். இவர் வந்து என்ன பண்றாருன்னா இவருக்கு பிக்கு வந்து ஏன்றவர் பிக்கு ஒரு ஷிப்மெண்ட் வந்து அனுப்புறாரு. ஓகே, இந்த மாதிரி நான் வந்து பிக்கு வந்து ஷிப்மெண்ட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ டைரக்டா பேங்க்குக்கு போயிட்டு ஒரு அமௌண்ட் வாங்குறது, அட்வான்ஸா வாங்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கோ இல்லைன்னா வேற எதனா இடத்துலயோ அட்வான்ஸா கேஷ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா அட்வான்சஸ் அகைன்ஸ்ட் ஷிப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இதுல இம்பார்ட்டன்டான வேர்டுன்றது இந்த ரெண்டு தான், அட்வான்சஸ் ஷிப்மெண்ட். இந்த ரெண்டு வேர்டு இருந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு இந்த ஃப்ரேஸோட அர்த்தம் வந்து புரிஞ்சிடும். ஸோ அந்த ரெண்டு ஃப்ரேசஸ்க்கு அந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரோக்ஸ் எழுதினா போதும். ஓகே, அட்வான்ஸ் ஸ்ட்ரோக்ஸ் நம்ம தெரியும் இல்லையா, அப்படி எழுதிட்டு ஷிப்மெண்ட்டுக்கு இஷ்மெண்ட், அட்வான்சஸ் அகைன்ஸ்ட் ஷிப்மெண்ட் அப்படின்றத இப்படி எழுதணும். அடுத்த ஃப்ரேசஸ் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்சஸ் ஆன் அக்செப்டான்சஸ். அதே கதை தான், ஏன்றவர் செல்லரு, பின்றவர் பையரு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏக்கு நான் வந்து ஒரு இது வந்து அனுப்பியிருக்கேன், ஒரு ஷிப்மெண்ட் வந்து அனுப்பியிருக்கேன், அவர் வந்து எனக்கு ஃபியூச்சர்ல காசு கொடுப்பாரு. ஓகேங்களா? ஃபியூச்சர்ல கண்டிப்பா அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னா எனக்கு காசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் வந்து வாங்கிக்கிறது, ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வந்து வாங்கிக்கிறது. அந்த அக்ரிமெண்ட்டை காமிச்சு ஏ திரும்ப ஒரு பேங்க்லயோ இல்லை எதனா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்லயோ அட்வான்ஸ் வாங்குறது தான் அட்வான்சஸ் ஆன் அக்செப்டான்சஸ். மேலேயும் கீழே இருக்கிறது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஓகே, இது எப்படி எழுதுறது அப்படின்னா அட்வான்சஸ் ஆனுக்கு ஆன் ஒமிஷன் பண்ணிரும், திரும்ப அக்செப்டான்சஸ் ஸ்ட்ரோக் வந்து எழுதிரும். அட்வான்சஸ் ஆன் ஒமிஷன், திரும்ப அக்செப்டான்சஸ். அடுத்த ஃப்ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா பில் ஆஃப் லேடிங் இன் செட் ஆஃப் 4. பில் ஆஃப் லேடிங், இது தெரியும் பில் ஆஃப் லேடிங், இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருப்போம். பில் ஆஃப் லேடிங்னா எக்ஸ்போர்ட் பில். ஓகே, எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அதுக்கு உண்டான இன்வாய்ஸ், அதை வந்து பில் ஆஃப் லேடிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன் செட் ஆஃப் 4 அப்படின்னா 4 காப்பி. ஓகே, யார் வந்து செல்லரோட, யார் வந்து ஓனரோ, அந்த கூட்ஸோட ஓனரோ அவர்கிட்ட ஒரிஜினல் காப்பி ஒன்று வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அவரு எந்த ஷிப் மூலமா வந்து அனுப்புறாரோ, ஓகேங்களா, அந்த ஷிப் கம்பெனி கிட்ட ஒரு காப்பி வந்து இருக்கும். என்ன இருக்கும்? எக்ஸ்சேஞ்ச் பில்லு தான். ஓகே, ஓனர் கிட்ட ஒன்று வந்து இருக்கும், ஷிப்பிங் கம்பெனி கிட்ட ஒன்று வந்து இருக்கும், அதுக்கப்புறமா சி வந்து ஷிப்ல இருக்கும், 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா டி பையர் கிட்ட இருக்கும், யார் வாங்குறாங்களோ. ஓகே, அந்த பில் ஆஃப் லேடிங் இன் செட் ஆஃப் 4னா எக்ஸ்போர்ட் பில் 4 காப்பி, அதை தான் வந்து இப்படி சொல்றாங்க. இது எப்படி எழுதுறது? பில்லுக்கு பி, ஓகே, லேடிங்க்கு எல் டி இங்கு, அப்புறம் இன் செட் ஆஃப் 4 இதுல வந்து 4 மட்டும் எழுதிட்டா போதும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இந்த பில்லு, லேடிங்கு, 4 இந்த 3 வார்த்தை இருந்துச்சுனாலே போதும், நம்மளுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிடும். பில் ஆஃப் லேடிங் இன் செட் ஆஃப் 4. நெக்ஸ்ட் போர்ட் ஆஃப் ட்ரேட் ரெகுலேஷன்ஸ். ஓகே, ட்ரேட் பண்றதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வரையறுக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட் ஆஃப் ட்ரேட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி எழுதுறது? போர்டுக்கு நார்மல் ஸ்டோக்கு, போர்ட் ஸ்டோக்கு, ட்ரேடுக்கு ட்ரேடு ஸ்டோக்கு, ரெகுலேஷனுக்கு வந்து கல்லு ஷன்ஸ். போர்ட் ஆஃப் ட்ரேட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா? அடுத்த ஃப்ரேஸ் வந்து பாக்குறப்ப கேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். கேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்.
இது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இங்கிலாந்து பவுண்ட் இல்லைன்னா ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட், ஓகே, இது வந்து 1.25 US டாலருக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு பேரு தான் இது பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஒரு கரன்சில இருந்து இன்னொரு கரன்சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கறது தான் எக்ஸ்சேஞ்ச் ரேட். மோஸ்ட்லி வந்து முன்னெல்லாம் வந்து கேபிள் டிரான்ஸ்ஃபர் மூலமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணிலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்பதான் யுபிஐ, நெட் பேங்கிங்லாம் சொல்லிட்டு இருக்கு. முன்ன வந்து பெரும்பாலும் இந்த கேபிள் நெட்வொர்க்ல தான் வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணதால ஹிஸ்டாரிக்கலா கேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்து வந்திருக்கு. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஏன் பிரிட்டிஷ் அப்படி வருது அப்படின்னா, இந்த புக் வந்து ஃபாரின் புக், எஸ்பெஷலி இங்கிலாந்து புக். அதனால வந்து அது ரிலேட்டடான வேர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். எக்ஸாம்ல இது கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேட்டாங்கனாலும் எழுத தெரியணும். கேபிளுக்கு கே பல் ஸ்டோக் எழுதுறீங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு கே எஸ் சர்க்கிள் ஜே அதை வந்து எழுதுறீங்க. ரேட்டுக்கு வந்து ரே ஸ்டோக்கு கட் பண்ணிடுறீங்க. கேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். நெக்ஸ்ட் கேப்டன்ஸ் ரெசிப்ட் ஃபார் டாக்குமெண்ட்ஸ். ஷிப்போட கேப்டன் வந்து அதுல இருக்கிற கூட்ஸுக்கு தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட வந்துருச்சு, இந்த ஷிப்ல இருக்கிற கூட்ஸுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரெசிப்ட் கொடுப்பாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஸ் ரெசிப்ட் ஃபார் டாக்குமெண்ட்ஸ். எல்லா அந்த கூட்ஸுக்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரெசிப்ட் கொடுப்பாரு. அதுதான் கேப்டன்ஸ் ரெசிப்ட் ஃபார் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து எப்படி எழுதுறாங்க பாருங்க. கேப்டன்ஸ் ஸ்டோக் ஃபுல்லா எழுதியாச்சு. ரெசிப்ட்டுக்கு அப்வர்ட் 6, அப்புறமா எஸ் சர்க்கிள் டி ரெசிப்ட், டாக்குமெண்ட்ஸுக்கு டி எஸ் சர்க்கிள். கேப்டன்ஸ் ரெசிப்ட் ஃபார் டாக்குமெண்ட்ஸ். நீங்க வந்து அந்த சவுண்டை வச்சுக்கிட்டு அதை லைட்டா எழுதுறதா டார்க்கா எழுதுறதா பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து டாக்குமெண்ட்டுக்கு டி எழுதியிருக்கேன். எழுதுறப்ப கொஞ்சம் அழுத்தி எழுதணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ரெசிப்ட் எழுதுறப்ப டி வந்து மெலிசா வந்து எழுதணும். ஓகே, இதை நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் கேஸ் ஆஃப் டோட்டல் லாஸ். இந்த ஸ்டோக் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. டோட்டல் லாஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதான். அந்த மாதிரியான கேஸ்க்கு ஓகே, அதுதான் கேஸ் ஆஃப் டோட்டல் லாஸ். இது எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. கேஸ் ஆஃப் டோட்டல் லாஸ். கேஸுக்கு கேஸ் ஸ்டோக்கு, டோட்டல் ஸ்டோக்கு, லாஸ் ஆஃப் தேவை கிடையாது. கேஸ் ஆஃப் டோட்டல் லாஸ். நெக்ஸ்ட் கேஷ் அகைன்ஸ்ட் பில் ஆஃப் லேடிங். இது எப்படின்னு பாருங்க. கேஷ் அகைன்ஸ்ட் பில் ஆஃப் லேடிங். இந்த பில் ஆஃப் லேடிங் இருந்துச்சுன்னா தான் பையரால வந்து ஷிப்ல இருந்து இது என்னுடைய கூட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி அந்த கூட்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த பில் ஆஃப் லேடிங் செல்லர் வந்து எடுத்த உடனே கொடுத்துட மாட்டாங்க. கேஷ் கொடுத்தாதான் கொடுப்பாங்க. அப்படி பில் ஆஃப் லேடிங்க்கு அகைன்ஸ்டா கேஷ் வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. கேஷ் அகைன்ஸ்ட் பில் ஆஃப் லேடிங் சொல்லிட்டு. இதை எப்படி எழுதுறாங்க பாருங்க. கேஷ்க்கு கே, பில் ஆஃப் லேடிங் வந்து இப்படி எழுதிடுறாங்க. ஓகே, த்ரூ தி லைன்ல எழுதுறாங்க. கேஷுக்கு கே, பில் ஆஃப் லேடிங். அகைன்ஸ்ட் நம்மளுக்கு தேவை கிடையாது. கேஷ் பில் ஆஃப் லேடிங் அப்படின்ற பட்சத்தில் கேஷ் அகைன்ஸ்ட் பில் ஆஃப் லேடிங் எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இந்த வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பிஸ்னஸ் பீப்புளெலாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒரு கூட்டா வந்து இருக்கிறது. ஓகே, தனித்தனியா பிஸ்னஸ் பண்ணாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்றது. இந்த இந்த இடத்துல தான் வந்து பண்ணணும் இந்த பிஸ்னஸ், இந்த மாதிரி வந்து பண்ணணும், இவ்வளவு விலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பீப்புளுக்குள்ளேயே கூடி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இருக்கிறது, ஒரு அசோசியேஷன் மாதிரின்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? எப்படின்னு பாருங்க. சே இம்பர் டபுள் பண்ணிடணும், காமர்ஸ்க்கு கே, சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அவ்வளவுதான், ஈஸியான ஸ்டோக்கு. சார்ட்டர் பார்ட்டி அப்படின்னா ஷிப்பை வந்து வாடகைக்கு வாங்குறது. ஓகே, அதுதான் வந்து சார்ட்டர் பார்ட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சார்ட்டர் பார்ட்டி. சா போட்டு டவுன்வர்ட் ஆர் டபுள் பண்ணிட்டு அதுல பார்ட்டிக்கு பி கட் பண்ணிடணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் டோட்டல் லாஸ் ஆஃப் கார்கோ. கன்ஸ்ட்ரக்டிவ் டோட்டல் லாஸ் ஆஃப் கார்கோ. கார்கோனா கூட்ஸ் தாங்க அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா ஒரு ஒரு கூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஒரு கம்பெனியோட கூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு ஷிப்பு கிளம்புதுன்னு வச்சுக்கோங்களேன். ஷிப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல மாட்டிக்குது. ஓகே, அந்த ஷிப்ல இருக்கிற கூட்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 lakhsன்னு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அதை வந்து ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா 20 lakhs ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் போடுறாங்க. ஓகே, கூட்ஸோட வேல்யூவே 10 lakhs தான்.
ஆனா அதை கொண்டு வரதுக்கு 20 lakhs வந்து திரும்ப செலவுலாம் பண்ண முடியாது, அந்த லாஸ் ஆனா ஆயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ் விடுறாங்க இல்லையா. ஸோ அந்த லாஸை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் செலவு பண்றது வந்து பாத்தீங்கன்னா அது இன்னும் லாஸா தான் வந்து போய் முடியும். அதனால செலவு பண்ணாமே இருக்கிறது வந்து ஓகே கன்ஸ்ட்ரக்டிவா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. கன்ஸ்ட்ரக்டிவ்க்கு எஸ்டிஆர் எழுதுறாங்க, அப்புறமா அதுல வி ஹூக் போட்டுடுறாங்க. ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்டிவ் டோட்டலுக்கு டி, லாஸுக்கு எல்எஸ், கார்கோக்கு கே. கன்ஸ்ட்ரக்டிவ் டோட்டல் லாஸ் ஆஃப் கார்கோ, அவ்வளவுதான். ஓகேங்களா. இன்னும் கரெக்டா எழுதணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் டோட்டல் லாஸ் ஆஃப் கார்கோ, இந்த மாதிரி நீங்க எழுதிடணும். ஓகேங்களா. கான்சுலர் இன்வாய்ஸ். கான்சுலர் அப்படின்னா தூதரகம் சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. கான்சுலர் இன்வாய்ஸ். இப்ப ஏன்றது இந்தியான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. பின்றது வந்து பிரிட்டன் வந்து வச்சுக்கலாம். இது இந்தியா, இது பிரிட்டன். ஓகே, இது வந்து இங்கிலாந்து வச்சுக்கோ. ஓகே, இப்போ ஏன்றவர் இந்தியால இருந்து அவர் செல்லரா இருக்கிறாரு, வாங்குறவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல பையரா வந்து இருக்கிறாரு. ஓகேங்களா. இப்போ இந்த செல்லர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற இங்கிலாந்து தூதரகத்துக்கு போயிட்டு ஒரு இன்வாய்ஸ் வந்து வாங்கணும். அப்படி வாங்கி இந்த பையருக்கு அனுப்புனாதான் இங்கிலாந்துல இவரால் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த கூட்ஸ் இருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த இன்வாய்ஸ் தான் கான்சுலர் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரோக் தான். எப்படி எழுதுறது பாருங்க. KNS கான்சுலர். ஓகே, கான்சுலர் இன்வாய்ஸ். கான்ஸ் மட்டும் எழுதிட்டு வாய்ஸ் ஸ்ட்ரோக் மட்டும் எழுதிட்டோம் அப்படின்னா கான்சுலர் இன்வாய்ஸ் அபவ் தி லைன்ல வந்து எழுதணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட்னா செலவு, இன்சூரன்ஸ்னா காப்புரிமை, ஃப்ரைட்னா சுங்கவரி. இது வந்து காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட், CIFன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மூணுமே வந்து ஒருத்தர் கட்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பையர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுமே கட்டிட்டார் அப்படின்னா ஃபுல் பொறுப்பு வந்து செல்லரோடையது. செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய கூட்ஸை பையர் கிட்ட அவர்கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் ஃபுல் பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா செல்லரோடையது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட் இது எல்லாமே பையர் வந்து வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கூட்ஸை பத்திரமா வந்து சேர்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா செல்லரோட பொறுப்பு. ஓகே, இதுக்கு தான் வந்து அந்த காஸ்ட், இன்சூரன்ஸ், ஃப்ரைட் இருக்கா. ஓகே, முழுக்க முழுக்க செல்லரோட பொறுப்பு தான் சொல்லிட்டு இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. காஸ்ட்டுக்கு KS, இன்சூரன்ஸ்க்கு வெறுமனே N, ஃப்ரைட்டுக்கு வந்து ஃபர்ரை ஹால் பண்ணி போட்டாச்சு. காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். ஓகேங்களா. தென் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில். இதை வந்து எப்படி எழுதுறாங்க பாருங்க. டாக்குமெண்ட்ஸுக்கு DKS, டைட்டிலுக்கு TTL. டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில். பில் ஆஃப் லேடிங்ன்றதுமே ஒரு மாதிரியான ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் தான். அதாவது இது ஒரு டாக்குமெண்ட் என்னன்னா ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்ன்ற மாதிரி இது இருந்துச்சுன்னா தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கூட்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா. டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் டைட்டில், ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இண்டோர்ஸ்டு அண்ட் கன்ஃபர்ம்டு. இண்டோர்ஸ்டு அப்படின்னா கையகப்படுத்துறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது அப்படின்றத இண்டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கன்ஃபர்ம்டுனா உறுதிப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அதை எப்படி எழுதிருக்கிறாங்க பாருங்க. இண்டோர்ஸ்டு என்ன அப்படியே டபுள் பண்ணி அதுல ஒரு எஸ் சர்க்கிள். கன்ஃபார்ம்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா F6 அப்புறம் MD ஹால் பண்ணியிருக்கிறாங்க, M ஹால் பண்ணி போட்டுக்கிறாங்க. இண்டோர்ஸ்டு அண்ட் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் எக்ஸப்டட். இதை வந்து E and OE அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்ல எரர்ஸ் அண்ட் சில டீடைல்ஸ் வந்து ஒமிஷன் ஆகி இருக்கலாம், அதுக்கப்புறமா ஃபியூச்சர்ல அதை வந்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஒரு டாக்குமெண்ட்ல எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் இது வந்து கீழே இப்போ PTO அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க இல்லையா, ப்ளீஸ் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர்ல. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ல இந்த மாதிரி E and OEன்னு எழுதியிருந்தாங்க அப்படின்னா அதுல எரர்ஸ் இருக்கும், சில ஒமிஷன், சில டீடைல் வந்து ஒமிஷன் ஆகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி. ஓகேங்களா. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. எரர்ஸுக்கு டவுன்வர்ட் ஆறு S, ஒமிஷன்ஸுக்கு MS, எக்ஸப்டடுக்கு KS சர்க்கிள் T. எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் எக்ஸப்டட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஃபாரின் ஜென்ரல் ஆவரேஜ். இந்த ஜென்ரல் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேர்ம். என்ன அப்படின்னா
ஒரு ஷிப்பை எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஓகேங்களா? நடு வழியில வந்து சில கூட்ஸ வந்து அந்த கப்பலோட பாதுகாப்புக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சிலது வந்து லாஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படி லாஸ் ஆகுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து, ஓகே இவ்வளோ பங்கு நம்ம வந்து போட்டு இந்த லாஸ்ல இவ்வளோ பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது ஜெனரல் ஆவரேஜ். ஓகேங்களா? லாஸ் ஆகுறத பங்கு போட்டுக்கிறது ஜெனரல் ஆவரேஜ். ஓகே. இதுவே ஒரு இந்தியன் ஷிப்பு அ இங்கிலாந்துல இருக்கு. ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்துல, அவங்க ஊர்படி என்ன ஜெனரல் ஆவரேஜ் இருக்கோ, அததான் வந்து ஃபாரின் ஆவரேஜ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு இந்தியன் ஷிப் ஃபாரின்ல வந்து ஜெனரல் ஆவரேஜ் இருந்துச்சு அப்படின்னா, ஃபாரின் ஜெனரல் ஆவரேஜ். அவ்வளவுதான். ஜெனரல் ஆவரேஜ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஃபாரின் ரூல் படி நடந்துச்சு அப்படின்னா, ஃபாரின் ஜெனரல் ஆவரேஜ்ன்னு சொல்லிட்டு. இத எப்படி எழுதுறாங்க? ஃபாரினுக்கு எஃப், ஜெனரலுக்கு ஜே, ஆவரேஜ்க்கு வர்ரு. அவ்வளவுதான். ஃபாரின் ஜெனரல் ஆவரேஜ். நெக்ஸ்ட் ஃப்ரீ ஆஃப் ஜெனரல் ஆவரேஜ் அப்படின்னா, இந்த ஜெனரல் ஆவரேஜ அங்க இருக்கிற ஆட்கள், அங்க வொர்க் பண்றவங்க, அந்த அத்தாரிட்டி வந்து என்ன பண்ண வேண்டாம், பங்கு போட்டுக்க வேண்டாம். இன்சூரன்ஸ் கம்பெனி பார்த்துக்கும். இததான் வந்து ஃப்ரீ ஆஃப் ஜெனரல் ஆவரேஜ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃப்ரீ ஆஃப் ஜெனரல் ஆவரேஜ். இத எப்படி எழுதுறது? ஃப்ரீக்கு ஃப்ரீ ஸ்டோக் போட்டுறீங்க. ஜெனரல் ஆவரேஜ்க்கு ஜே வரை எழுதிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? இது முக்கியமான டெர்ம். எக்ஸாமுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரீ ஆன் ரெயில். இது என்னன்றத பாருங்க. ஃப்ரீ ஆன் ரெயில் அப்படின்னா, இப்போ மேல ஒண்ணு சொல்லியிருந்தோம் இல்லையா? ECIF காஸ்ட், இன்சூரன்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஃப்ரைட். ஓகே. இது 3ம் பையர் வந்து பே பண்ணியிருந்தார் அப்படின்னா, செல்லர் வந்து அந்த கூட்ஸ் பையர் கைக்கு வர வரைக்கும் அவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஏத்தி விடுற வரைக்கும் தான். அந்த வண்டியில ஏத்தி விடுற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லரோட பொறுப்பு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செல்லர் பொறுப்பு ஏத்துக்க மாட்டாரு. பையர் தான் ஃபுல் பொறுப்பு. ஸோ ஏத்தி விடுற வரைக்கும் ஃப்ரீ ஆன் ரெயில். ஓகேங்களா? அதே தான் ஃப்ரீ ஆன் போர்டு. ஏத்தி விடுற வரைக்கும் தான் வந்து செல்லர் வந்து பொறுப்பு. ஓகேங்களா? இது 2ம் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். ஃப்ரீ ஆன் ரெயில். ஃப்ரீ ஸ்டோக் எழுதுறீங்க, ரெயில் ஸ்டோக் எழுதுறீங்க. அவ்வளவுதான். ஆன் தேவை கிடையாது. ஃப்ரீ ஆன் போர்டு. இத வந்து பாருங்க. ஃப்ரீ ஸ்டோக் எழுதுறீங்க, பர் எழுதுறீங்க. அவ்வளவுதான். இது ஃப்ரீ. பல்லு மாரி போட்டிருக்கேன். ஃப்ரீ ஆன் போர்டு. இந்த 2 வார்த்தை. நெக்ஸ்ட் லண்டன் ஆஃபீஸ் ஆஃப் தி பேங்க். பேங்கோட லண்டன் ஆஃபீஸ். அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. லண்டன் ஆஃபீஸ் ஆஃப் தி பேங்க். இது எப்படி எழுதுறது பாருங்க. லண்டன் ஸ்டோக் எழுதுறீங்க. ஆஃபீஸுக்கு ஆஃபீஸ் ஸ்டோக் எழுதுறீங்க. பேங்க்குக்கு பி கட் பண்றீங்க. லண்டன் ஆஃபீஸ் ஆஃப் தி பேங்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெரைன் இன்சூரன்ஸ் ஆக்ட். மெரைன் இன்சூரன்ஸ் ஆக்ட் அப்படின்னா, இந்த ஷிப்பிங்லாம் இருக்கு இல்லையா? அது கடல்ன்ற பாருங்க. கப்பல், கூட்ஸ், அதுல ஒர்க் பண்றவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் இருக்கணும். அந்த இன்சூரன்ஸ் எந்த அளவு வந்து இருக்கணும், எவ்வளோ வேல்யூ இருக்கணும், அத கிளைம் பண்ற ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்சூரன்ஸ முழுசா கண்ட்ரோல் பண்ற ஒரு லா. அதுதான் வந்து மெரைன் இன்சூரன்ஸ் ஆக்ட். ஓகேங்களா? இது எப்படி எழுதுறது பாருங்க. MRN. இன்சூரன்ஸ்க்கு N, S. ஆக்ட்க்கு K வந்து ஹால் பண்ணி எழுதியாச்சு. மெரைன் இன்சூரன்ஸ் ஆக்ட். இதுவுமே இம்பார்ட்டன்டான ஃப்ரேஸ். மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி. அதேதான். அந்த கூட்ஸுக்கும், ஷிப்புக்கும் அதுல ஒர்க் பண்றவங்களுக்கான பாலிசி. ஓகே. இது எப்படி எழுதுறது? சேம் தான். மெரைன் இன்சூரன்ஸ் அங்க K கட் பண்ணோம். ஹால் பண்ணி இது பண்ணோம். அது வந்து ஆக்ட். இங்க P போட்டோம் அப்படின்னா, P ஸ்டோக்கு பாலிசி. மெரைன் இன்சூரன்ஸ் பாலிசி. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட். இதுமே கிட்டத்தட்ட எவ்வளோ கூட்ஸ் வந்து ஏத்தணும், எந்த காலத்துக்குள்ள வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பிங்க வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு லா. இவ்வளவுதான் வந்து போகணும், இந்த டைம்ல தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட். மெர்ச்சன்ட்டுக்கு மர் எழுதுறீங்க, ஷிப்பிங்க்கு வந்து இஷ்யூ கட் பண்றீங்க, ஷா, அப்புறம் ஆக்டுக்கு கே வந்து ஹால் பண்றீங்க. மெர்ச்சன்ட் ஷிப்பிங் ஆக்ட். என்ன கூட்ஸ் கொண்டு போகணும், எப்போ கொண்டு போகணும், எவ்வளவு பேர் அதுல வந்து இருக்கணும், எவ்வளோ அதுக்கு வந்து பிரைஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ற, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு லா. இந்த 3மே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் டேமேஜ். ஒரு டேமேஜ் ஆகி போச்சு.
ஓகே, அந்த டேமேஜ் இப்போ எப்படி இருக்கு, அதனுடைய தன்மை என்ன மாதிரி இருக்கு, தென் அதுக்கு என்ன காரணமா, என்ன காரணத்தால அந்த டேமேஜ் வந்து ஆச்சு அப்படின்றத நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நேச்சருக்கு என்ன டபுள் பண்றீங்க, காசுக்கு வந்து காஸ் கேஎஸ் ஸ்டோக் எழுதுறீங்க, டேமேஜுக்கு டேம் ஸ்டோக் மட்டும் எழுதுறீங்க. நேச்சர் அண்ட் காஸ் ஆஃப் டேமேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டேமேஜ், டேமேஜுக்கு நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன எழுதுறாங்க பாருங்க, நாட் எழுதிட்டு ரெஸ்பான்சிபிளுக்கு ஒரு எஸ் சர்க்கிள், பி அப்புறம் என்எஸ் சர்க்கிள், அப்புறமா டேமேஜ்க்கு டேம் ஸ்டோக் மட்டும். நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டேமேஜ், என்ன ஹால் பண்ணிட்டு அதுல வந்து எஸ் சர்க்கிள், அப்புறமா பி எழுதிட்டு அதுல என்எஸ் சர்க்கிள். இப்படி இருந்துச்சுன்னா நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி டேமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் போர்ட் ஆஃப் லண்டன் அத்தாரிட்டி, லண்டன் போர்ட்டோட அத்தாரிட்டி, அதை தான் வந்து போர்ட் ஆஃப் லண்டன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போர்ட்டுக்கு பி எழுதுறீங்க, லண்டனுக்கு லண்டன் எழுதுறீங்க, அத்தாரிட்டிக்கு இத்து கட் பண்ணிடுறீங்க. ஓகே, லண்டன் போர்ட்டோட அத்தாரிட்டி, போர்ட்னா துறைமுகம், லண்டன் துறைமுகத்தோட அதிகாரிகள். ஓகே, போர்ட் ஆஃப் லண்டன் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் ரெமிட் டிராஃப்ட் ஆன் பாரிஸ். ரெமிட்னா அனுப்புறது, டிராஃப்ட் ஆன் பாரிஸ். ஓகே, பாரிஸ்ல இருக்கிற ஒரு பேங்க்குக்கு, ஓகேங்களா, இந்தியால இருந்து பணம் அனுப்புறீங்க அப்படின்னா பாரிஸ்ல அந்த பாரிஸ் பேங்கோட டிராஃப்டை வச்சு அனுப்புறது தான் ரெமிட் டிராஃப்ட் ஆன் பாரிஸ். இந்தியால இருந்து பாரிஸுக்கு பணம் அனுப்பணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா, பாரிஸ் பேங்கோட டிராஃப்ட், டிமாண்ட் டிராஃப்ட் மாதிரி டிராஃப்டை வச்சு நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா பணம் அனுப்புறீங்க அப்படின்னா அதை தான் வந்து ரெமிட் டிராஃப்ட் ஆன் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்படி எழுதுறது, ரெமிட்டுக்கு ரே எழுதுறீங்க, எம் ஹால் பண்றீங்க, டிராஃப்ட் ஸ்டோக் எழுதுறீங்க, அப்புறம் பாரிஸ் எழுதுறீங்க. இதுல என்ன ஆன் நம்மளுக்கு வந்து தேவை கிடையாது. ஓகே, ரெமிட் டிராஃப்ட் ஆன் பாரிஸ். ஓகேங்களா, ரெமிட்னா அனுப்புறதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ரெமிட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் பில். ரெமிட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் பில். ஓகே, அந்த பில் மூலமா வர பணத்தை ரெமிட் பண்றது. ஒரு ஷிப்மெண்ட் பண்றோம் இல்லையா, அந்த ஷிப்மெண்ட் பண்றது மூலமா வர அமௌண்ட்டை ரெமிட் பண்றது. அதை வந்து இதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா அதே தான் மேலே எழுதுன மாதிரி தான். ரெமிட்டுக்கு டவுனோட ஆறு, எம் ஹால் பண்ணி எழுதியாச்சு, ப்ரொசீட்ஸ் ஆஃப் பில் இப்படி வந்து எழுதிடுறாங்க. ரெமிட் ப்ரொசீட்ஸ் ஆஃப் பில். நெக்ஸ்ட் சால்வேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு கப்பல் போயிட்டே இருக்கு, டேமேஜ் ஆகி நின்று போகுது, அதை வந்து ரெக்கவர் பண்றதுக்கு இன்னொரு கப்பல் வந்து ரெக்கவர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆகிற செலவு வந்து பாத்தீங்கன்னா சால்வேஜ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து ஷிப்பிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃப்ரேசஸ். இது எப்படி எழுதுறாங்க பாருங்க, சால்வ் எழுதிட்டு சார்ஜஸ்க்கு ஜே கட் பண்ணி அதுல வந்து ஜே கட் பண்ணி அதுல எஸ் சர்க்கிள் போட்டுறாங்க, சால்வேஜ் சார்ஜஸ். ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ்டு. ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் இதுலயே இருக்கு பாருங்க மீனிங். ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது என்ன டாக்குமெண்ட்னா இருக்கலாம், பில் ஆஃப் லேடிங்ன்றதும் ஒரு ஷிப்பிங் டாக்குமெண்ட் தான், இன்சூரன்ஸ் பாலிசின்றதும் ஒரு ஷிப்பிங் டாக்குமெண்ட் தான். அதெல்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஷிப்பிங்க்கு ஷா கட் பண்றீங்க, டாக்குமெண்ட்ஸுக்கு டாக் எழுதிட்டு அதுல ஒரு எஸ் சர்க்கிள். ஓகே, அதுக்கப்புறமா என்க்ளோஸ்டுக்கு என் எழுதிட்டு கல் எழுதிட்டு எஸ்டி போட்டுறீங்க. ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ்டு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டெலிகிராஃபிக் கோட்ஸ். இது என்ன அப்படின்னா எதனா வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ்லாம் அனுப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஓகே, அவங்க கோட் மூலமா தான் பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து டெலிகிராஃபிக் கோட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டெலிகிராஃபிக் டல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எழுதிட்டு கோட்ஸ் ஸ்டோக்கு ஃபுல்லா எழுதிடுறது. அது என்ன கோட்னா இருக்கலாம். ஓகே, இப்போ வந்து சிஐஎஃப் இதுவும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு, இ அண்ட் ஓஇ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், எக்ஸாக்டா கிடையாது, ஜஸ்ட் இது மாதிரி கோட்ல பேசிக்கிறது வந்து டெலிகிராஃபிக் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டு பி அப்ரூவ்டு பை தி அண்டர் ரைட்டர்ஸ். டு பி அப்ரூவ்டு பை தி அண்டர் ரைட்டர்ஸ். அண்டர் ரைட்டர்ஸ்னா அத்தாரிட்டி தான் அப்படி சொல்றாங்க, யார் கீழே சைன் போட்டுக்கிறாங்களோ
அவங்கள தான் வந்து அண்டர் சைன்டு அண்டர் ரைட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்க மூலமா அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. டு பி அப்ரூவ்டு பை தி அண்டர் ரைட்டர்ஸ். அண்டர் ரைட்டர்ஸ்க்கு ரைட்டர் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் போட்டாச்சு. டு பி அப்ரூவ்டு பை தி அண்டர் ரைட்டர்ஸ். வேல்யூ டு பி டிக்ளேர்டு. வேல்யூ டு பி டிக்ளேர்டு. வேல்யூ டிக்ளேர் செய்யப்படும். வேல்யூ எழுதுறீங்க, வி ஸ்டோக் மட்டும், அப்புறம் பி எழுதுறீங்க. டிக்ளேர்டுக்கு கல் எழுதிட்டு டவுன்வர்ட் ஆர். டிக்ளேர்டு ஸ்டோக் கல் டவுன்வர்ட் ஆர் ஹால் பண்ணி எழுதணும், கொஞ்சம் அழுத்தி எழுதணும், அப்பதான் அதுல டி சவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். வேல்யூ டு பி டிக்ளேர்டு. அப்புறம் வாயேஜ் பாலிசி. வாயேஜ் பாலிசினா ஒரு குறிப்பிட்ட வாயேஜ்னாலே ஒரு ஜேர்னி இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஜேர்னிக்கு மட்டும் பாலிசி போட்டுக்கிறது. இன்சூரன்ஸ் பாலிசி தான் இதுவுமே. ஓகே, வாயேஜ் பாலிசி. வி எழுதுறீங்க, இஜ் எழுதுறீங்க, பாலிசி எழுதுறீங்க. நெக்ஸ்ட் வெயிட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த டாக்குமெண்ட்ல வெயிட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் அது வந்து அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கிறோம், கரெக்ட் வெயிட் வந்து கிடையாது, அப்ராக்சிமேட்டா தான் போட்டிருக்கோம் அப்படின்றது தான் வெயிட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்ராக்சிமேட்டா போட்டிருக்கோம், அது வந்து கரெக்ஷன் செய்யப்படலாம் அப்படின்றது. இது எப்படி எழுதுறாங்க பாருங்க. வெயிட்டுக்கு வே ஸ்டோக்கு, அதை ஹால் பண்ணி எழுதிச்சு. சப்ஜெக்ட்டுக்கு எஸ் பி, கரெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ரு, இன்னொரு கே, அப்புறம் ஒரு ஷன்னு. வெயிட் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். இதுல 2 நம்பர் தேவை கிடையாது, இந்த 3 வார்த்தை இருந்தா போதும். வெயிட் சப்ஜெக்ட் கரெக்ஷன் இது இருந்துச்சுன்னா வந்து போதும். அப்புறம் யாக் ஆண்ட்வெர்ப் ரூல்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாக் ஆண்ட்வெர்ப் ரூல்ஸ். இப்போ இந்த ஜென்ரல் ஆவரேஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாஸ் ஆயிருது, அதுல இருக்கிறவங்க வந்து பிரிச்சுக்குவாங்க, பிரிச்சு அந்த லாஸ் வந்து ஏத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு ஒரு ஊர்லயும் வந்து மாறக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஜென்ரல் ஆவரேஜ் கால்குலேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரூல் படி தான் வந்து போடுவாங்க. ஓகேங்களா, அதுதான் யாக் ஆண்ட்வெர்ப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படி எழுதுறாங்க பாருங்க. இந்த யா ஸ்டோக் எழுதிட்டு ஆண்ட்வெர்புக்கு என்ன ஹால் பண்ணிட்டு, வேர்புக்கு வந்து வே ஸ்டோக், அப்புறம் ரூல்ஸுக்கு வந்து அதுல எல் எஸ் சர்க்கிள். யாக் ஆண்ட்வெர்ப் ரூல்ஸ். ஓகேங்களா, இதோட ஷிப்பிங் ஃப்ரேசஸ் வந்து முடியுது. நம்ம அடுத்த வீடியோல வந்து டெக்னிக்கல் ஃப்ரேசஸ் வந்து பார்க்கலாம். டெக்னிக்கல் ஃப்ரேசஸ்ல 2 இருக்கு, எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஃப்ரேசஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரயில்வே ஃப்ரேசஸ் அடுத்தடுத்த வீடியோல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.